ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் எல்லா குழம்பு சாதம் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க கோவக்காய் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை முழுக்க முழுக்க நம்ம எண்ணெயில் நல்லா சுருள வதக்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டான கோவக்காய் வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ கோவக்காய் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கோவக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி வாங்குங்க. அதுதான் பழமாக இல்லாமல் நல்லா காயாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. இதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மைன்யூட்டாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுவும் நல்ல கோவக்காயோட மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கோவக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நறுக்குனா உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கிட்டு நல்லா சுருள வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே, நார்மலாக பொரியல் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதுங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை. வெங்காயம் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நம்ம கோவக்காய் சேர்த்து வதக்கும் போது அது கருகின மாதிரி ஆகிடும். அதனால் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இருந்து காய் வேகிறதுக்கு லோ ஃப்ளேமில் தாங்க வதங்கி வரணும். அதனால் ஃப்ளேம் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு வதக்கணும். அப்போ தான் காய் நல்லா சுருண்டு வரும். இதுக்கு நம்ம காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் மசாலா ஐட்டமே சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி வச்சு காயை நல்லா பரட்டி விடுங்க. காய் நல்லா சுருள வதங்கி வரணும். அதனால தான் ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறைய ஊற்ற சொன்னேன். கோவக்காய் தண்ணி காயின்றதுனால அதில் இருந்துமே கொஞ்சம் தண்ணி விடுங்க, அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். காய் வதங்கும் போது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி வச்சு இடையில திறந்து கிளறி விடுங்க. அப்போ தான் கடாயிலையும் ஒட்டாமல் வரும், எல்லா பக்கமும் ஒரே ஈவனாகவும் வெந்து வரும். இப்போ 2வது தடவையாக நான் மூடி வச்சுருக்கிறேன். காய் இந்த தடவை நல்லாவே சுருண்டு வந்துருச்சு. ஓவராலாக காய் நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகுங்க. காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயில் காய் நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன், 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள காயோடு சேர்த்து பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த தடவை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சிங்கன்னா போதும். மசாலாலாம் காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த தடவை எண்ணெய் பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. காயும் நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான கோவக்காய் வறுவல் எவ்வளவு ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த கோவக்காய் வறுவல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. வெரைட்டி ரைஸ் செய்துட்டு இந்த கோவக்காய் வறுவல் செய்து வச்சிங்கன்னா அவ்வளவு சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான கோவக்காய் வறுவலில் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.